நிம்மதி இல்லாமல் போனதற்கு நினைவில் உள்ளவர்கள்தான் முக்கிய காரணமாக இருப்பார்கள். பண கஷ்டத்தில் கூட வாழ்ந்திடலாம், ஆனால் மன கஷ்டத்தில் யாராலும் வாழ இயலாது. அழகை விட அன்பு முக்கியம், பணத்தை விட பாசம் முக்கியம், படிப்பை விட பண்பு முக்கியம். எனது விதியை எழுதும் நேரத்தில் இறைவன் என்ன பிரச்சனையில் இருந்தானோ தெரியவில்லை. பிறப்பில் தொடங்கிய பிரச்சனை இறப்பு வரை தொடரும் போல தெரிகிறது. பணம்தான் இங்கே எல்லாமே. தைரியமாய் ஒரு முடிவை எடுக்க முடியலனா அதுக்கு காரணம் பயமாக இருக்காது, பணமாக இருக்கும். என்ன மானங்கெட்ட மூளையோ தம்மத்தூண்டு பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனால் அவமானப்பட்டது அசிங்கப்பட்டது மட்டும் வருஷ கணக்கில் ஞாபகம் வச்சுக்குது. இன்னொரு ஜென்மம் எடுக்க போவதில்லை நீயும் நானும். பேச இருக்கும் நாட்கள் தான் நமக்கு சொந்தம். தொலைவில் இருந்தாலும் தொடரட்டும் நம் நட்பு என் இறுதி வரை. காரணம் இல்லாமல் கலைந்து போக இது கனவு இல்லை. காரணம் சொல்லி பிரிந்து போக இது காதலும் இல்லை. உயிர் உள்ளவரை தொடரும் உண்மையான நட்பு. எவ்வளவுதான் மனதை காயப்படுத்தினாலும் நாம் நேசித்த ஓர் இதயத்தை மட்டும் என்றுமே நம்மால் மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை எனில் அதுதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு எங்கேயாவது கிடைத்தால் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். வாழ்வில் மிக அரிதாக கிடைப்பதில் அதுவும் ஒன்று. தோளின் நிறம் பார்த்து வருவது நட்பும் இல்லை, ஜாதி பார்த்து உருவாவது உண்மை காதலும் இல்லை, அந்தஸ்து பார்த்து உதவுவது தர்மமும் இல்லை. உண்மை அன்பு எங்கு நிறைந்துள்ளதோ அங்கே ஆலயங்களும் தேவையில்லை. உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். உறவென்று 1000 பேர் இருந்தாலும் ஒருவருக்காக மட்டும் மனது ஏங்குவதுதான் உண்மையான அன்பு. சூழ்நிலைகள் எதுவாயினும் தன்னை விட்டு கொடுக்காத ஒரு உறவு வாழ்க்கையாய் கிடைப்பது வரம்தான். ஒரே ஒரு அன்பு வாழும் வரை இன்பத்திலும் துன்பத்திலும் உடன் இருந்தால் போதும். மரணம் வரை மகிழ்ச்சிதான். அன்புக்கு அடிபணிவதே சுலபம். ஆனால் அடிபணிந்து செல்லும் அளவிற்கு உண்மையான அன்பு கிடைப்பதுதான் கடினம். அனுபவம் என்பது சும்மா கிடைத்து விடாது. அது மனிதனுக்கு சிலவற்றை இழந்தால்தான் கிடைக்கும். நேரடியாக பேசாத உண்மைகள் காலப்போக்கில் பொய் என நிரூபிக்கப்படலாம். உஷார். வாழ்க்கை இருளாகவே இருந்து விடுமோ என கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். ரசிக்கப்பட்டதெல்லாம் வெறுக்கப்படும் போது எந்த வினாவும் எழுப்பாமல் விலகுவது மனதிற்கு நன்மை பயக்கும். எதிர்காலத்தை நிர்ணயிப்பது தேடலின் நோக்கமே. உன் தேடல் எது என்பதை நீயே முடிவு செய்து கொள். சிலர் அன்பை தருகிறார்களோ இல்லையோ, ஆனால் அனுபவத்தை மட்டும் தந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும். வெற்றிக்குள் பல பாராட்டுகளும், தோல்விக்குள் பல அவமானங்களும், முயற்சிக்குள் பல தடைகளும் சூழ்ந்திருப்பதே வாழ்க்கை. ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு நிச்சயமாக அழுகை ஒரு மருந்தாக இருக்கும். எப்பொழுது பேச வேண்டும் என்று அறிந்திருப்பதை விட எப்பொழுது மௌனமாக இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். எத்தனையோ கவலைகள் நம்மிடம் உண்டு. எண்ணிக்கொண்டே இருந்தால் மீள முடியாது, சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ முடியாது. நம்மில் நாம் திருப்தி காணாவிட்டால் அதை வெளியே தேடுவது பயனற்றது. நிலவின் ஒளியும் மலரின் மனமும் யாருக்கும் துன்பத்தை தருவதில்லை. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தொல்லையா நினைக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா விலகி வந்துடுங்க. ஏன்னா அவங்க ஒரு முறை உங்களை தொல்லையா நினைச்சிட்டா நீங்கள் எவ்வளவு பாசம் காட்டினாலும் புரியாது.